Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். பணத்தை ஈர்ப்பது எப்படி, தங்க நேரத்தின் மூலம் எப்படி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது பணத்தை பற்றி அப்படின்னு சொன்னேன். எந்தெந்த எதிர்மறை எண்ணங்கள் பணத்தை பற்றி இருக்குதோ அதற்கேற்றாற் போல பணம் நம்மள்கிட்ட வராது. இது பணத்தை பற்றி மட்டுமல்ல, பொதுவாகவே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் வந்தாலே பணம் மட்டுமல்ல எதுவுமே வராது. நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு சூனியம் தான் நெகட்டிவ் தாட்ஸ். அது நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே வருது, நம்ம தெரியாமல் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறோம், ரைட்? இப்போ இந்த அட்ராக்ஷன் மணியை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த சீக்ரெட் வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். ரகசியம் மூவி அப்படின்னு போடுங்க, தமிழ்னு போடுங்க, வரும், ரைட்? இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ரேண்டோ பேரண்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எண்ணங்கள் பொருட்களாக மாறுகின்றன அப்படிங்கிறாங்க. எண்ணம் எப்படி பொருட்களாக மாறும்? எண்ணம் பொருளாக மாறுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதோட மிக முக்கியமான ஒன்று தான் கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவர் கான்செப்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்த முடியும். இப்போ பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா சில கொள்கைகளை, சில பிரின்சிபல்ஸை, சில ரூல்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது எது அப்படின்னா, என்ன மாதிரி மைண்ட் ரூல்ஸ் இருக்கோ, என்ன மாதிரி அது மணி ரூல்ஸாக மாறுதோ, மைண்ட் ரூல்ஸ் வர்சஸ் மணி ரூல்ஸ். மனசு தான் பணத்தை தருது, மைண்டு தான் பணத்தை தருது. அப்போ மைண்ட் ரூல் என்னென்னலாம் சரி பண்ணணும், இதை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் சொல்கிறேன். இப்பயும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி. மைண்ட் ரூல்ஸ்னால் என்ன, மைண்டோட விதிகள் என்ன, மனசு என்ன சொல்லுது, மனசு எப்படி ஈர்க்குது, மனசு எப்போ அமைதியாக இருக்குது, மனசு எப்போ ஆர்ப்பரிக்குது, இதை பற்றி நம்ம வேலை கற்றுக்கணும். இது எல்லாம் சேர்ந்து தான் பணத்தை கொண்டு வரும். அப்போ எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க, என்ன மாதிரி நம்பிக்கையை வைத்த எண்ணங்களை செயலா மாத்துறீங்க, அதை பொறுத்து தான் பணம் வருமா வராதா அப்படின்றது. பணம் என்பது, என்னோட குரு அழகாக சொல்லுவாங்க, மணி மேக்னட்டிசம் அப்படின்வாங்க. பணம் என்பது எப்படி வந்து மேக்னெட் இருந்து ஈர்க்குதோ அதை போல பணமும் ஈர்க்கும். எதை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மணி மேக்னட்டிசத்தை நம்ம கற்றுக்கணும். இது நம்மளுடைய வார்த்தைகள்ல, நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளோட செயல்கள்ல ப்ராஸ்பரிட்டி திங்கிங் என்னைக்கு வந்துகிட்டே இருக்கும். செல்வ வளமிக்க திங்கிங், அதாவது பிச்சைக்காரத்தனம் இல்லாத திங்கிங், ஏழ்மை நிலை இல்லாத திங்கிங், கஷ்ட நிலைமை இல்லாத திங்கிங். நான் ஒரு மிடில் கிளாஸ், எனக்கு மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கு, கடன் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, இந்த இதுல இருந்து வெளியில வந்தாலே போதும். இப்ப நம்மளோட திங்கிங் வந்து நெகட்டிவா போகுது, அல்லது நம்ம சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ குறை சொல்லி இருக்கும், பணம் வருமா அப்படின்னா வராது. அப்ப எதை திங்க் பண்ணும், நாம எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என்கிட்ட எவ்வளோ பணம் தான் நல்லா இருக்கும், எவ்வளோ என்ன மாதிரி பங்களாவில் இருந்தால் நல்லா இருக்கும், என்ன மாதிரி ஃப்ளைட் வாங்கினா நல்லா இருக்கும், என்ன மாதிரி கார் வாங்கினா நல்லா இருக்கும், என்னென்ன வாங்கினா நல்லா இருக்கும், அதை வாங்கின மாதிரி நினைக்கும் போது நம்மளுடைய பாடி ஆறாக மாறுது. ஒரு விஷயம் நீங்கள் ஏங்கும் போதோ எதிர்பார்க்கும் போதோ இருக்கிற பாடி லாங்குவேஜ் வேற, பாடியோட அந்த ஆரம் வேற, உங்கள்ட்ட எல்லாமே இருக்குதுன்ற போது அந்த பாடி லாங்குவேஜ் வேற, அந்த பாடி ஆறா வேற. நான் சொல்றது புரியுதா? உங்களோட பணம் இல்லை, உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? உங்களோட பணம் இல்லை, உங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? உங்களோட பணம் இருக்கு, உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? உங்களோட பணம் இருக்கு, உங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. அப்ப பணம் வந்தது மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பணம் வரும். இதுதான் மணி மேக்னெட்டுக்கான பேசிக் திங்ஸ், ரைட்? அப்ப எந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க, எந்த எண்ணங்களை உற்று நோக்குறீங்க, எந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகிறீங்க, இதை பொறுத்து தான் பணம் இருக்கு. இப்ப செல்வ செழிப்புள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தணும், அதை யோசிக்கணும். பணக்காரனை பற்றி யோசிச்சா பணக்காரன் ஆகும், கடன்காரனை பற்றி யோசிச்சா கடன் தான் வரும். அப்போ கடன் திரும்ப பயந்து கடனை பற்றிய பயம் வரும்போது அது சாதாரண மனிதனை பார்த்தாலும் பயம் வரும். பணம் இல்லை அப்படின்னா கடன்காரனை பார்த்து மட்டும் பயம் வராது, சுற்றி இருக்க மனிதர்கள் எல்லாரும் பார்த்தும் பயம் வரும். ஒரு அச்ச உணர்வு தோற்றுவிக்கும். இது பணம் இல்லாத நிலைமை. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, சில எண்ணங்கள் உங்களை பணக்காரனா மாற்றும். அதுக்கு என்ன பண்ணும், நெகட்டிவை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவ். அது எப்படி சொல்கிறேன், மணி மேக்னட்டிசம் மாதிரி ஒரு வெல்த்தி ப்ராஸ்பெக்டிவ், அந்த மாதிரி திங்க் பண்ணும். அந்த 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 உங்களோட ப்ராஸ்பெக்டிங் மோடே பணம் 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 இருக்கும். செல்வ செழிப்பு, வளம், நல்லது, நம்பிக்கை எல்லாம் பாசிட்டிவ். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேர் நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நெகட்டிவாக இருக்கோம், நெகட்டிவாக பேசுகிறோம், அதனால ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள், பிரச்சனைகளுக்கு காரணம் நாம தான் நினைக்கிறோம். முன்னாடி இருக்க ஒருத்தன் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கவே முடியாது. அப்படி அவன் பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையோட தாக்கத்தைக்குள்ளே கொண்டு போய் அதை செயலாக மாற்றுறதும், ரொம்ப சிந்திச்சு கஷ்டப்படுறதும் நாம தான். அப்போ அதை எப்படி யோசிக்க. இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அவாய்ட் பேட் எமோஷன். பேட் எமோஷன்ஸ் வரவே கூடாது. சில பாருங்க டெம்பரமெண்ட் அதிகமாக இருக்கும், டக்குன்னு கோவப்படுவாங்க.
அந்த டெம்பரமெண்ட் மாறும்போது அந்த எமோஷன்ஸ் மாறுது, அதுதான் பேட் எமோஷன்ஸ். அதனால இந்த பேட் எமோஷன்ஸ் ஈக்குவல் டு பணத்தை கொண்டு வராத தன்மை அப்படின்னு வச்சுங்க. சரியா? அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏன் பணத்தை கொண்டு வரல, நமக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும், அந்த பேட் எமோஷன் இருக்கும். இது நமக்கு தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியலாம், அல்லது நீங்களே அடிபட்டு உணரலாம். அதனால எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்றோம், லேக் ஆஃப் மணியை ஃபோக்கஸ் பண்றது, பணம் இல்லாத தன்மை, பணம் இல்லாத நிலையை ஃபோக்கஸ் பண்றது. பணம் இருக்கிற நிலையை நோக்கி நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதான், நிலையை நோக்கினாதான், அதை ஃபோக்கஸ் பண்ணாதான், சீரியஸாக தான் பணம் வரும். எப்பயுமே நெகட்டிவ் பணத்தை பற்றி தூக்கி போடுங்க, நெகட்டிவ் மனிதர்களை பற்றி தூக்கி போடுங்க, எப்பயுமே பாசிட்டிவா இருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஒரு பண காந்தமா மாற்றும். சரி, என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸா மாத்தலாம்? நான் ஏற்கனவே சொல்றேன், பணத்தை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, அதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற விஷயத்த யோசிங்க. நான் சொல்றேன்னு கேட்காதீங்க, நான் சொல்றதை செய்யாதீங்க. முதல்ல கேளுங்க, 10க்கு 100 யோசிங்க, அப்புறம் களத்துல ஏறுங்க. டவுட்னா கேளுங்க. இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கையும் நெகட்டிவ் தாட் ப்ராசஸையும் மாற்றுவதற்கு நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். அதற்கு பேரு சுய கட்டளை அப்படிங்கிறேன். சுய கட்டளை என்ன? நமக்கு நாமே கட்டளை இட்டு போடுது, கட்டளை இட்டுக்கொள்ளு, கட்டளை போட்டுட்டே இருக்குது. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் மணி அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் அஃபர்மேஷன் நான் சொல்றேன். அஃபர்மேஷன் என்பது கட்டளைன்னு வச்சுப்போம், செல்ஃப்ன்றது சுய, நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைக்கு பேரு சுய கட்டளை அப்படின்னு நான் சொல்றேன். இதை எப்ப சொல்லலாம்? அதிகாலை சொல்றது நல்லது, ஆனா அதிகாலை தான் சொல்லணுமா? சில பேருக்கு அதிகாலையே 10 மணியே இருக்கு, அதுதான் பிரச்சனை. சரியா? கேட்டா கடன் பிரச்சனை, லேட்டா வர ஆபீஸ்ல இருந்து, நம்மளுடைய கடையில இருந்து ஏதோ ஒரு ரீசன், அதனால லேட்டா எந்திரிக்கிறேன், லேட்டா படுத்த லேட்டா எந்திரிக்கிறேன், சீக்கிரமா படு சீக்கிரமா எந்திரிக்கிறேன். இதுதான் சக்சஸ் சீக்ரெட் நான் சொல்றேன். இதை பற்றி பல தடவை சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் பிலீஃப் எடுக்கிற மாதிரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷனை உள்ள கொண்டு வரும். அதற்கு அதிகாலை மிக அழகான நேரம். அப்ப காஸ்மிக் ரேஸ் நினைச்சதை கொண்டு வந்து கொடுக்குது. நாம பிரபஞ்சத்தோட அலைனாகிறோம், அதுக்குதான் காலை. ரெண்டாவது சவுண்டு கம்மியா இருக்கும். சவுண்டு நான் சொல்றது புற சத்தங்களை அல்ல, அகசத்தங்களை. புறசத்தமும் கம்மியா இருக்கும், அகசத்தமும் கம்மியா இருக்கும். புறன்றது நம்மளை தவிர எல்லாரும் போடுற சவுண்டு, ஒரு வெஹிக்கிள் சவுண்டு, ஒரு ஹாரன் சவுண்டு, யாரோ பேசுற சவுண்டு, குழந்தை சவுண்டு, ஏதோ ஒரு டாட் சவுண்டு. ஆனா நம்மளோட அக சவுண்டு, அகத்துல ஏகப்பட்ட சவுண்ட் இருக்கு, இறைச்சல்கள் இருக்கு. அந்த இறைச்சல் தான் யூனிவர்ஸோட மைண்ட் வாய்ஸை நம்மள்ட்ட கேட்கறத தடுக்குது. அப்ப அது அமைதியா இருக்க நேரத்துல நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணணும், நினைச்சது நடக்கும். அதனால சிம்பிளா நீங்க மணி அஃபர்மேஷனை பண்ணி பார்க்கலாம். நான் நிறைய என்னோட வீடியோக்கள்ல மணி அஃபர்மேஷனை டெய்லி கொடுக்குறேன். அதிகாலை டெய்லி 3:40க்கு கோச் ஜெயபிரகாஷ் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் மணி அஃபர்மேஷன்னா என்ன. அது வந்துகிட்டே இருக்கும் 340. இதை நீங்க பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிலீவ் சிஸ்டம் கிரியேட் ஆகும். மனிதர்களை பற்றியோ, பணத்தை பற்றியோ, தொழிலை பற்றியோ, உங்களை எதிர்கால எல்லாத்த பத்தியும் ஒரு பிலீவ் சிஸ்டம் கிரியேட் ஆகும் இந்த அஃபர்மேஷன் சொல்லும் போது. இதை சொல்ல 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 நம்மளோட மைண்டும் பாடியும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும், அந்த நெகட்டிவ் பிலீஃப் போயிடும், நம்பிக்கையும் போயிடும், தாட்ஸும் போயிடும். அதனால நம்ம அஃபர்மேஷனை காலையில சொல்றது நல்லது. இல்லை என்னால் காலையில் எழுந்து சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், ப்ரிப்பரேஷன் டைமில் சொல்லலாம், இன்டர்வியூக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லலாம், அல்லது எக்ஸாம் ஹால்லே சொல்லலாம். கண்ணை மூடி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் சின்ன சின்ன வார்த்தைகள், 7 வார்த்தை 8 வார்த்தை தான் மேக்ஸிமம். சரியா? பாராகிராஃப் அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவைன்னா சொல்லலாம். இதில் 2 விதமான அஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று பொதுவான அஃபர்மேஷன், 2வது அஃபர்மேஷன் நாமளே மேட் பண்ற அஃபர்மேஷன். அது என்ன தேவைக்கு நம்ம பண்ணணும், பணத்துக்கு தேவையா, ஹெல்த்துக்கு தேவையா, இல்லை நம்மளை விட்டு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு அதுக்கு தேவையா. பொதுவான அஃபர்மேஷனை சொல்லும் போது பொதுவான பலன்கள் தான் கிடைக்கும். சரியா? அக்யூரேட்டா நம்ம போவோம். எனக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கு, அப்ப ஹெல்த் அஃபர்மேஷன் நான் ஏன் சொல்லணும்? ஹெல்த் பேசிக்ஸ். அதனால ஒரு நாள் ஹெல்த்தும், ஒரு நாள் ரிலேஷன்ஷிப்பும், ஒரு நாள் பணத்தையும் சொல்லலாம். இல்லை ரொம்ப பணம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு, பணம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் கூட சொல்லும் போது தவறி என்ன சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பணம் அதிகமா இருக்கு, தவறி கூட பணம் கம்மியா இருக்குன்னு என் வாயில வரல. ஏன்னா எனக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வார்த்தையா வருது. அதனால நான் அதிகாலை சொல்லி கொடுக்குற இந்த அஃபர்மேஷனை டெய்லி நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கீழே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து, நான் திரும்ப சொல்றேன், அதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும், எழுதி 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். 3 முறை உறக்க சொல்லணும், முடியலன்னா மனசுக்குள்ள சொல்லணும், 8 முறை எழுதணும்.
இதை செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பணம் 100% வரும். உங்கள் கடன் தன்மை போகும். அதனால பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நாம அதிகாலை எந்திரிச்சு இந்த சுய கட்டளைகளை சொல்லணும். செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கமெண்ட் பேஜ்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.